ولتكن منكم أمة يدعون إلى الخير ويأمرون بالمعروف وينهون عن المنكر أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة. அன்றைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, வீடுகளிலிருந்து செய்யப்படக்கூடிய சகோதரர்களே, இஸ்லாமிய மார்க்கத்தில் தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ் போன்ற கடமைகளை செய்தால் நாங்கள் வெற்றி விடலாம் என்ற ஒரு கற்பனையில் வாழுகிறோம். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் எதையெல்லாம் கட்டளையிட்டானோ அது அனைத்தையும் செய்ய வேண்டும், எதையெல்லாம் விலக்கினானோ அது அனைத்தையும் விலகி நடக்க வேண்டும். அதனால்தான் பல பாவங்களை அல்லாஹ் எச்சரித்து விட்டு அந்த எச்சரிக்கைகளுக்கு பின்னால் நரகத்திலிருந்து உங்களை காத்துக் கொள்வதற்கான வழியாக நீங்கள் இந்த பாவங்களிலிருந்து விலகுவது இருக்கும் என்பதை சுட்டிக்காட்டுகிறார். ஏவல்களை மட்டும் எடுத்து நடப்பதால் நாம் அல்லாஹ்வுடைய உண்மையான அடியாராக ஆகிவிட முடியாது. குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா வெற்றி பெற்றவர்களை பற்றி சொல்கிற போது அவர்கள் நல்லதின் பக்கம் அழைப்பார்கள், நன்மையை ஏவுவார்கள், தீமையை தடுப்பார்கள் என்று கூறுகிறார். 3 விஷயம் சொல்லப்படுகிறது பாருங்கள். நன்மையை ஏவுவார்கள், நல்லதின் பக்கம் அழைப்பார்கள். ஒன்று ஏவுதல். இப்ப தொழாதவனா தொழு என்று கட்டளையிட வேண்டும். ஜகாத் கொடுக்காதவனா நீங்கள் ஜகாத்தை கொடுங்கள் என்று சொல்ல வேண்டும். இது ஏவுதல். இன்னமும் என்ன, நன்மையான காரியத்தின் பக்கம் மக்களை அழைப்பார்கள். என்னென்ன நன்மையான காரியங்கள் எல்லாம் சொர்க்கத்துக்கு விட்டு செல்லுமோ அது 4 ஏழைகளுக்கு உதவி செய்வதாக இருந்தாலும் அல்லது மனிதனுக்கு நன்மை வைக்கக்கூடிய சமூகத்தோடு சம்பந்தப்பட்ட சமுதாய விடயங்களாக இருந்தாலும் இதை செய்வோம் வாருங்கள் என்று அழைப்பு விடுப்பார்கள். 3வது பாவங்களை தடுப்பார்கள். ஏன்? பாவம் செய்து கொண்டு நன்மை செய்தால் அந்த பாவங்கள் எங்களை நரகத்துக்கு இட்டு சென்றுவிடும். அதனால் அல்லாஹ் தஆலா கூறுகிறார், கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா. உங்களையும் உங்களுடைய குடும்பத்தினரையும் நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளும். குடும்பம் என்கிற போது முதலாவது ஒரு ஆணினுடைய மனைவி பிள்ளைகள். முதல் மனைவியும் பிள்ளைகள். 2வது அவனுடைய தாய் தகப்பன். அவனுடைய கொள்கையில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் சொல்வதற்குரிய அருகதை இருக்கிறது. இவ்வளவு குடும்பம். மற்றவர்கள் அவர்களுடைய திறனாக சொல்லும் போதும் வந்து ரசிகர்கள் அக்ரமி நெருங்கிய உறவினர்களுக்கு எச்சரிக்கை செய்யும். பாவத்தில் இருக்காங்களா எச்சரிக்கை செய்யும். இந்த காரியங்களை செய்யாதீர்கள், நீங்க நிலவாரியா போயிட்டு அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்று சொல்ல வேண்டும். யாரு? மாமா, சாட்சி, பெரியம்மா, சின்னப்பா, பெரியப்பா, இவரை சார்ந்திருக்கிற உறவினர்கள். இவர்களுக்கு எச்சரிக்கை செய்ய சொன்னார். இதை பற்றி எச்சரிக்கை எதெல்லாம் நரகத்துக்கு அழைத்து செல்லுமோ
அதையெல்லாம் சொல்லி எச்சரிக்கை செய்ய வேண்டும். குடும்பத்துக்குள்ள ஒரு காரியம் நடக்கும், ஒரு சீதனை கல்யாணம் நடக்குதுன்னு வச்சுக்கோ, மாமன மகனுக்கு இல்லாட்டி சாத்திர மகனுக்கு விளையாட நடக்க போகும், நமக்கு தெரியும். அவங்களுக்கு அல்லாஹ்வை ஆகிரத்தை சொல்லி எச்சரிக்கை செய்ய வேண்டும். யார் கடமை? ஒவ்வொரு மனிதனுடைய கடமை. அது ஆணப்பட்டோம். அதே நேரம் இது உறவினர்கள் தனது குடும்பத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது என்ன சொன்னார்? நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டாம். நரகத்திலிருந்து பாதுகாக்கிறார் அல்லாஹ். ஆனால் அதை நம்மளோட தொடர்படுத்துறாங்க. உங்களையும் உங்கள் குடும்பத்தினரையும் நரகத்திலிருந்து பாதுகாப்புகள் என்றார். இந்த ரெண்டு வார்த்தைக்கு இடையில பாரிய வித்தியாசம். உறவினர்களுக்கு சொல்லலாம் ஒருவர், தனது கொண்டோலில் உள்ளவர்களுக்கு சொல்வது மட்டுமல்ல, அவர்களை தடுக்கலாம். பிள்ளைகளா கையால் தடுக்கிறதுக்கு உரிமை இருக்கிறது, மனைவியா கையால் தடுக்க உரிமை இருக்கிறது. பாவத்தை செய்யலாம், ஸ்டாப் பண்ணலாம், வெளிநடப்பு செய்து தனது அதிகாரத்தை காட்டலாம். அப்ப அவர்களை நரக வழியில் இருந்து இழுத்து காப்பாற்றணும். அது ஒருவருக்கு தன்னுடைய பிள்ளைகள் விடயத்தில், மனைவிகள் விடயத்தில் சாத்தியப்படும். அந்த அதிகாரத்தை அல்லாஹ் தந்திருக்கார். பிள்ளைகள் தொழவில்லையா? 10 வயசானால் அவர்களை அடித்து தொழுவிக்குமாறு மார்க்கம் சொன்னது. மனைவி அறவே கையிலே புத்தி செல்லம் கேட்கல, படுக்கையிலிருந்து விலை பார்த்து கேட்கல, ஒரு தட்டு தட்டினா கேட்க வாய்ப்பு இருக்கிறது என்று கருதினான். அதற்கு அல்லாஹ் மார்க்கத்தில் அனுமதித்தான். அதற்காக நரகத்திலிருந்து காப்பாற்றுங்கள். பவர் ஒவ்வொருவருக்கும் ஒரு அதிகாரம் இருக்கிறது. இஸ்லாமிய நாடாக இருந்தால் அல்லது எந்த நாடாக இருந்தாலும் ஆட்சியாளருக்கு ஒரு முழு பவர் இருக்கிறது. அதில் ஒரு இஸ்லாமிய நாடு என்றால் இஸ்லாமிய ஆட்சியாளர் அந்த நாட்டில் உள்ள எல்லா மக்களுக்கும் தனது அதிகாரத்தை பாதிக்க அனுமதி இருக்கிறது. அல்லாஹ் அனுமதிக்கிறான். எந்த ஒரு இடத்திலும் எந்த பாவமும் நிகழாமல் அவர் தடுப்பார், களத்தில் இறங்குவார், பலத்த பாதிப்பார். அதுதான் எல்லா நாடுகளும் செய்து அவங்க நாட்டின் சட்டத்துக்கு இந்த நாட்டில் இது செய்யக்கூடாத காரியம் என்பதால் என்று ஒன்று இருந்தால் அதை நிறுத்துவதற்கு பலத்தை பாதிக்கிறார். சகோதரர்கள், ஒன்று நாட்டின் அதிகாரி. அதுக்காகத்தான் ஒரு இஸ்லாமிய ஆட்சி அதிகாரிக்கு அரபியில் கூறுவதற்கு சுல்தான், பவர் உள்ளவர், அதிகாரத்தை அவர் பிரயோகிப்பார். சாட்டையால் அவர் அடித்து வாதத்தை நிறுத்துவார். அவர் இல்லை, அவரை சேர்ந்து பாவங்களை செஞ்சுட்டு போனால் மொத்த நாடு நாசமா போய், அப்போது ஒட்டுமொத்த மக்களின் பாவத்துக்கும் இவர் காரணமாகுவார். சகோதரர்கள், எனவே அல்லாஹ் தஆலா எங்களுடைய அதிகாரத்தை நாம் எங்க பாவிக்கலாம்? ஒன்று பிள்ளைகள், இன்னொன்று மனைவியர். தாய்மார்கள் அவர்களுக்கு கட்டாயம் சொல்ல வேண்டும், எடுத்துச் செல்ல வேண்டும், பாரதூரத்தை சொல்ல வேண்டும். அவர்களுக்கு கைவிட்டு இல்லாது. அவர்கள் எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் தாய்க்கும் தந்தைக்கும் அவர்கள் செய்கிற பாவத்துக்கு எதிராக கெட்ட வார்த்தை பாதிக்கப்பட்டார். அவர்கள் இடைவைத்தாலும் சரிதான், என்ன பாவம் செஞ்சாலும் சரிதான், அவர்களுக்கு கெட்ட வார்த்தை பாதித்து மோசமாக செய்யாது, கைவிட்டு இல்லை. அது தாய்வத்தை பாவத்தை முடிவான அளவுக்கு தடுக்கிறது. அல்ல சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா அல்குர்ஆனிலே
செய்வதை மட்டும் மார்க்கமாக்கவில்லை. அதிலேயும் இந்த தொழிலை நோக்கு ஜகாத் ஹஜ்ஜை செய்தால் விரும்பியதை செய்யலாம், விரும்பினவரை நாங்கள் நடக்கலாம் என்று மார்க்கமாக்கவில்லை. மாறாக எத்தனை கட்டளைகள் அவரிடமிருந்து வந்ததோ அது எல்லாம் இறைவனின் கட்டளை. செய்யவில்லை என்றால் நரகம் இருக்கிறார். எதையெல்லாம் தடுத்தாலோ அதெல்லாம் செய்யக்கூடாதவை. வாங்கி செல்லப்பட்டால் பள்ளியை நோக்கி விரைந்து வர சொன்னார். இது ஒரு கட்டளை. முதலும் பை ஜும்மாவுடைய தினத்திலே அதான் சொல்லப்பட்டால் விரையுங்கள் என்கிறார். விரையுங்கள். யாரும் வந்து திருப்பி விடுங்கள். உடம்பு வந்த நான் மேலே இருக்கு. அவன் உங்களுக்கு கடை வைக்க உதவி செய்ய அவன் வைத்த கடை நீங்க ஒவ்வொரு அதான் பண்ண. அப்ப என்ன நடக்கும்? நீங்க ஒரு கார் வச்சிருக்கீங்க, கார் போற டிரைவரை வச்சிருக்கீங்க, டிரைவர் வேலை இருக்க அவனை சம்பளம் கொடுத்து வச்சிருக்கேன். அவசரமா போகும் வாங்க கூப்பிடு காரை வைக்க. ஆனால் வேலையை வச்சிருக்கீங்க, அவசரமா போகும் உங்களை கணக்கெடுக்குது. எது நடக்குது? தொடர்ந்து டிரைவர் இருப்பேனா? நீங்க நம்மகிட்ட காரில் வேலை செய்து தவறு நீங்க போகலாம். உங்களை எவ்வளவு போகும் இல்லையா? வீட்டில் இருக்கிற வேலைக்கு வச்சுட்டு இப்பதான் நம்ம பொம்பளை வேலை செய்வானா? அவள் ஒரு 6 மணி நேரம் வேலை செய்யறானா? நீ இந்த 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 வேலை செய்யணும்னு சொல்லியா? அவள் வந்து செய்ய வேண்டிய வேலை செய்யாம மாத்திக்கிட்டான். இந்த போனை வச்சு கொண்டு செய்யற வேலையை செய்யும் காது கிடைக்க கோபம் இருப்பா இல்லையா? 6 மணி நேரம் முடிஞ்சு காசு தாங்கன்னா காசு கொடுத்து போயிடா என்ன கொடுப்பி உலகதா இல்லையா? நாம அப்து அவனுக்கு இந்த அல்லாவுக்கு நாம அடிமைகள். அவனுக்கு சொன்னான் பாம்பு சத்தம் ஜும்மாவுடைய நாளில் கேட்டான் வியாபாரத்தை விடுங்கள். அங்கிருந்து ஓடுகிறான். பள்ளிகளை நோக்கி விரையுங்கள். உன வியாபாரம் முடிஞ்சா உன பள்ளி தொழுக முடிஞ்சா பழைய படைக்கு விரும்பினான். ஆனா என்ன நடக்குது? இன்னும் 60 பேர் வந்து சேர மாட்டேன். சுமாராஜி அல்லது கடைசியில தொழுகைக்கு வந்து சேர்றதுக்காக காத்துக்கிருப்பாங்க, ஏழுக்காக பார்த்துருப்பாங்க. இதுவும் அல்லாஹ்வுடைய கட்டளை, நேரத்தோடு வருதல். அதனால சொல்லப்பட்டது குர்ஆனில் சனிக்கிழமை நீ முடிக்காதீர்கள். இது ஒரு கட்டளை. உங்களுக்கு 6 நாள் தந்திருக்கு மூசா நபி சமுதாயம். அதுல ஒரு காலத்தில் வந்தவர்கள் சனிக்கிழமை மீன் பிடிக்க போகும். தடை படைத்தவனை கட்டளை. அவன் எதையும் கட்டளை இருப்பான். தொழுகை நோன்புగా மார்க்கம் என்றால் அல்ல. அல்லாஹ்விடமிருந்து எது வந்தாலும் மீசையை எடுங்கள், தாடியை விடுங்கள். ஆறு கட்டளை, ரப்புடைய கட்டளை. நம்ம எத்தனை பேர் இனக்கல்வி வருஷமா கேட்டுக்கு தெரியும் தாடியும் பெருகுதல். அவன் சொன்ன கேள்வா நாம அவனால் சொல்லத்துக்கிட்ட மாதிரி அல்லாஹ்வுடைய கட்டளையை தூக்கிடணும். உங்களை பொஞ்சாதிக்கு நீங்க கட்டளை இட்டால், பிள்ளைக்கு கட்டளை இட்டால், 1 நாள் சொல்லு, 2 நாள் சொல்லு, 3 நாள் சொல்லு, கட்டளை எப்படி பத்திட்டு வருது? அப்ப அல்லாஹ் இதுபத்தலா இப்ராஹிம் ரப்பஹு பிகலிமாத்தின் ஃபஅதம்மஹு. அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை சில கட்டளைகளை கொண்டு அல்லாஹ் சோதித்தார். அதை அவர் பூர்ணமாக செய்தார். தாடி ஹத்தா செய்தது இப்ராஹிம் கிடப்பட்ட கட்டளை. அவருடைய பிற்பட்ட கால வயசான காலத்தில் ஹத்தா செய்தார். அவரே அவருக்கு கட்டிக்கிட்டார். அல்லாஹ்வுடைய கட்டளை. எனவே சகோதரர்களே, எல்லா கட்டளைகளும்
கூறுதல். ஒரு சின்ன ஹதீஸ், ஒரு சின்ன சம்பவம். அல்லாஹ்வுடைய கட்டளை எவ்வளவு பெருசுங்கிறதை புரிந்து கொள்ள போதுமா? ஒருவர் இடதுகையால் சாப்பிடுறான். ரசூலுல்லாஹ்வுடைய சபையில் ரசூலுல்லாஹ் வலதால சாப்பிடுறாங்க. சாப்பிடுறது இல்லப்பா, சின்ன விஷயமா இல்லை நம்ம இடத்துல. அதனால எங்களை தியாகமானவர்களை பார்க்கிறோம். ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனால் ட்ரிங்க்ஸ் எது குடிக்கிறதால் இடதுகை, அது ஒரு விஷயம். மேற்கத்தியர்கள் கையாளுவதெல்லாம் விஷயம். பக்கத்தில் இன்னொரு பார்த்து நிற்பார், செல்லவே மாட்டார். நமக்கு என்ன திருப்பம்? ரசூலுல்லாஹ் மாத்திக்கலாமா? நபிகள் சொன்னார்கள், குல்பி யமீனி, வலதால சாப்பிட்டார். அவர் என்ன சொன்னார்? அல்லாஹ்வுடைய கட்டளை, ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளை வெறும் சாப்பிடுற விஷயம், வலது கையால் சாப்பிடும். என்னை கையை உயர்த்த முடியல. அப்படியா? உன்னை தடுத்தது பெருமைதான், அப்படியே இருக்கிறது. எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எச்சரிக்கை அவர் உயர்த்த முடியாம பேசினாலே சாப்பிடுற விஷயம். அது யார் சொல்றா? சொல்லவனுடைய இடத்திலிருந்து தான் அவனுடைய வெறுவை. அல்லாஹ் சொன்னதை ரசூலுல்லாஹ் சொல்வார். அல்லாஹ் சொன்னதை புறக்கணித்தால் அது சிறுசு பெருசென்று கணக்கிடப்பட மாட்டார். எனவே சகோதரர்களே, நாங்கள் நிறைய விஷயங்களை புறக்கணித்து நடக்கும். சின்ன விஷயத்தாக என்று தள்ளி போறோம். அதனால பாவங்கள் கடந்துட்டே வருது. நான் ஆரம்பத்தில் சொன்ன 3 விஷயம், அதுல கண்ணுக்கு முன்னால நடக்கும் பிழை, அதை சொல்லி தடுக்க வேண்டும். மனைவி பிள்ளைகளுக்கு நமக்கு எனக்கு இவரோட சண்டை பிடிக்கிறது, பரவாயில்ல நீ திருப்பின வழி நடந்துட்டு குடும்பத்தோட போயிருக்க. அல்லாஹ் சொன்னான், மனைவியை, பிள்ளைகளை, குடும்பத்தை நரகத்திலிருந்து காப்பாற்றுகிறான். நெருப்பொண்டு பத்துது, பெரிய நெருப்பொண்டு பத்துது. கண் தெரியாத ஒரு பிள்ளை, அது ஒரு கிடக்கு பிள்ளை, அதை நோக்கி போகுது. உள்நாள் உள்ள பத்தியும் என்ன செய்வாய்? கண் தெரியாதால் தள்ளி நின்று அங்கே பக்கம் போகலாம் என்றால், இல்லாட்டி காது கேட்காதால் உண்ட பிள்ளை, காது கேட்காதால் என்ன செய்யும்? கேட்க மாட்டாது. கண் தெரியாதால் என்ன செய்யும்? வெங்காயம் விளங்காது. அப்ப என்ன செய்வோம்? நாம நம்மளோட பிள்ளைய, நமக்கு வேண்டியவரே ஓடி போய் அப்படியே பிடிச்சி இழுத்து அந்த நிழல் நெருப்பிலிருந்து இழுத்து எடுத்து காப்பாற்றுவோம் அல்லவா? இதான உண்ட மனைவி, உண்ட பிள்ளைகள் பாவம் செய்கிறாளுக்கு தெரியுது, அல்லாஹ்வின் கட்டளையை புறக்கணிக்கிறார் தெரியுது, இழுத்து காப்பாற்றி, நிறுத்தி காப்பாற்றி. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ அஹ்லி பைத்திஹி வ மன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமிddin. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் குர்ஆனில் சொன்னான், வ இன்ன மின் அஸ்வாஜிக்கும் வ அவுலாதிக்கும் அதுவன் லக்கும். உங்களுடைய மனைவியர்கள், உங்களுடைய பிள்ளைகள், அவர்களிலே உங்களுக்கு விரோதிகள் இருக்கிறார்கள். என்னடா மனைவி என்ன நம்மளோட லவ்வாத்தான இருக்கும் இருப்பா, பிள்ளைகள் என்ன நம்மளை முடியுமா? அல்லாஹ் சொல்வார், உங்களுக்கு விரோதிகள் இருப்பார்கள். அதற்கு விரோதி பாப்பாக்கு பொழுது கருத்தா, உங்களை நரகத்துக்கு இட்டு செல்லக்கூடிய விதத்தில் அவர்கள் நடப்பார்கள். அவர்கள் செய்கிற காரியங்கள் உங்களை அழைத்து போகும். நீங்க வாய்மூடி இருந்தால் ஒரு மனைவி செய்த பிழைக்கு, பிள்ளைகள் செய்த பிழைகளுக்கு தகப்பன் அதை தடுக்காமல் இன்னொரு மணி மேலே சென்று, நான் சொன்ன வசனத்தில் உங்களையும் உங்கள் குடும்பத்தினரையும் நரகத்திலிருந்து காப்பாற்றுங்கள் என்று சொன்னாரே, உங்களுடைய பலத்தை பாதித்து காப்பாற்றவில்லை. என்ன மன்னகட்டாக செய்யட்டும், நமக்கு என்ன, நீங்கள் இருந்தால் நீயும் அவர்களை போகலாம்.
மனைவி பிள்ளைகள் செய்த விடயத்தில் தகப்பன் பொறுப்பாளர் அமைதியாக இருந்தால் ஹரா போனா சென்னா காக்காலிங்க என்று ஒருவர் இருக்கலாமா இருக்கிறார் நிறுத்திக்கிறார். ஏன் கொண்ட மனைவி நீ சோறு கொடுக்காய் கரு கொடுக்காய் உடுப்பு கொடுக்காய் கொடுக்கிறதை கொடுக்காய் உனக்கு தான் அதிகாரம். அல்லாஹ் ஏழாம் ஒன்றை கட்டளை எழுதில்லை. குடும்பத்தை நரகத்திலிருந்து காப்பாற்று என்று ஏழாம் ஒன்றை சொல்ல வேண்டும். உனக்கு ஏது நீ நடவடிக்கை சரியாக எடுக்க முடியும். சகோதரர், இது கல்யாண சீசன். அறுவடை நடந்தால் நாங்கள் ஊர்ல கல்யாணங்கள் நடக்கும். ஏற்கனவே நான் கேள்விப்பட்ட ஒரு விடயத்தை சொன்னேன். நம்ம ஊர்ல புது கலாச்சாரம் கல்யாணத்தில் இருந்துச்சுன்னா இந்துக்களுடைய நடைமுறையான கல்யாண சமூகத்தில் இருந்தது. தாலி கட்டுறது, கூறப்பட்டி எடுத்து போறது, இன்னொரு கலாச்சாரங்கள் மாப்பிள்ளையை கூட்டிட்டு போய் மச்சனமார் கால் கழுவி விடுறது, மைக்காமார் மோதிரம் போட்டு விடுறது, இதெல்லாம் நடந்தது. இந்த நடைமுறை அந்நியர்களுடைய நடைமுறை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யூதர்களின் கிறிஸ்தவர்களின் நடைமுறைகளுக்கு மாறு செய்வதற்காக எச்சரித்தார்கள். மாறு செய்யவும் அவர்களை பின்பற்றி போகாதீர்கள் என்றார்கள். இந்துக்களுடைய நடைமுறை விட்டு இப்ப கிறிஸ்தவர்கள் யூத கிறிஸ்தவ நடைமுறைக்கு போய்க்கிறார்கள். முந்தி இந்து நடைமுறை அடையாளப்படுத்த என்னெல்லாம் செய்யார்கள். இப்ப வேற வேற பெசன் மாறும். இப்ப புதுசு அன்னைக்கு நான் ஒரு இடத்தால போய் வரும்போது வெளியூரில் மாட்டு வண்டியில கொண்டு மாப்பிள்ளை ஏற்றிக்கு ஊர் சுற்றுனாங்க. என்ன வண்டி அது ஒரு பிரச்சனை. குபோட்டாவில் இப்படி எல்லாம் உருவாக்குறாங்க. குபோட்டாவில் எல்லாம் சுற்றினாங்க. அவர் அந்நியர்கள் செய்யட்டும், அது அவர்களுடைய விருப்பம். நாம தலையிடையினால் நாம செய்யலாமா? உன்ன வழியில கண்டுபிடிக்கலாமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு எச்சரிக்கிறார்கள். ஆரம்ப காலத்தில் ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு போகும்போது மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயமான யூதர்கள் மதீனாவில் இருக்கிறார்கள். அந்த சமுதாயம் நபியினுடைய சமுதாயம் அவர்களை போன்று இருப்பதற்காக அல்லாஹ்வுடைய கட்டளை ஒன்றுமதமாக தரும். இந்த தலையினுடைய முடி, இந்த முடியை கூட அங்கிருந்த முஷ்ரிக்குகளுக்கு மாறு செய்து யூதர்களை போன்று வாழ்ந்தார்கள். முடி ஒரு அல்லாஹ்வுடைய கட்டளை வர யூதர்களுக்கு மாறு செய்ய வேண்டும், ஒத்து போகக்கூடாது. முடியை பிளந்து வாழ தொடங்கினார். முடி நாம சொன்னார், இந்த மானாவை எல்லாம் அம்மா பார்க்கிறது. மானாவை பார்க்கிறார். உங்களிடத்தில் தான் மானாவா இருக்கும். அல்லாஹ்வுடைய கட்டளை இப்ராஹிமுக்கு வந்தது எதிரே. இதோ அல்லாஹ் கட்டளை மீசை எடு. இது என்ன மானா இல்லையா? தாடி இது என்ன? இந்த ரோமன் ஆன அவுரத்து முடி. ஒவ்வொரு முடியிலையும் அல்லாஹ்வுடைய கட்டளை 40 நாளைக்கு மேல் அவுரத்து முடியோ அக்குள் முடியோ வச்சிருக்கிறார். மீசையை எடுக்காதவன் என்னை சார்ந்தவன் இல்லை என்றார்கள் ரசூல். அவ்வளவு கட்டளை மீசை நம்மளுக்கு அது சும்மா எல்லாத்தையும் தெரிஞ்சு போறோம். ரப்புடைய கட்டளை அவன் படைத்திருக்கார். இந்த உடம்பை இன்னும் கண்புருவத்தில் இருக்கக்கூடிய இந்த முடி உங்களால் அதை டிசைன் பண்ண இயலுமா? இந்த கண்புருவ இந்த எவை இதை டிசைன் பண்ண இயலுமா? மீசை வெட்டாமல என்னதுக்காக? நீங்க வெட்டி விட்டாங்க. அதை படைக்காவிட்டால் இந்த கண்ணுடைய ஆகாத்ததுக்காக சென்சர் இயற்கையாகவே அதுக்குள்ள ஒன்று போகாமல் ஆட்டோமேட்டிக்கா மூடுற மாதிரி அல்லாஹ் செட் பண்ணி வச்சிருக்கார். இறைவனோட இருக்கானங்கிறதுக்கு அது ஒரு அத்தாட்சி. நாம் அதை கை வச்சு திருத்தேலாது. அதனால அதை வளராமல் ஓட விட்டுருக்காங்க. இந்த முடி வளர்கிறது, இந்த முடி வளர்கிறது. அதே முகத்துல இந்த முடிக்கு கட்டளை நீ வளரக்கூடாது. அதே நிலையில் எப்படி இல்லையா? அந்த கண்ணை அவுட். நீயாக தாடி மீசையில வைப்பதுமாக இதில் வச்சால் கண்ணுக்கு பாதுகாப்பு நான் தெரியும். அதனால உங்களுக்கு கண் வேணுங்கிறதுக்கு முடிய வச்சிருக்கேன். இதான் தப்பு. என்ன சொல்றாரு? இந்த மாணவர்கள் எல்லாம் அம்மா பார்க்கிறது வந்துட்டாங்க. சகோதரே, அல்லாஹ்வுடைய கட்டளை சின்ன விஷயம் அல்ல. அதை நான் நிறைய உதாரணம் வைக்கிறேன். நாங்கள் தனித்துவமான கலாச்சாரத்தை கொண்டவர்கள், முழு உலகத்திற்கும் வழிகாட்ட வேண்டும். எங்களை பார்த்து அழகான நடைமுறை அல்லவா இஸ்லாமிய நடைமுறை என்று ஒட்டுமொத்த மனித சமுதாயமும் பின்பற்ற வேண்டுமே தவிர
சமுதாயத்தை பார்த்து நாம கொப்பி பண்ணி ஆஹா என்னடா உங்களுடைய கல்யாணம் நடக்கிறது என்று அதை பார்த்து கொப்பி பண்ணணும். வெட்கம் இல்லையா? உங்களுடைய இஸ்லாத்தை நீங்கள் கொச்சைப்படுத்துகிறீர்கள், கேவலப்படுத்துகிறீர்கள். எத்தனை விடயங்கள் மைனாவுக்கு போன ரசூலுல்லாஹ் ஆரம்பத்தில் யூதர்கள் பைத்துல் மக்திஸை நோக்கி தொழுகிறார்கள். இவரும் தொழுதார்கள். ரசூலுல்லாஹ் விரும்பல, அவர்களுக்கு மாறு செய்யணும். என்ன செய்வாங்க? அல்லாஹ்வும் வஹி வர மாட்டாதா? நபி மாட்டேறாரு, அவர் விரும்பபடி மார்க்க மாட்டேறாரு, வர மாட்டாதா என்று எதிர்பார்த்துட்டு இருந்தார். அப்ப அல்லாஹ் வசனத்தை இறக்கினார். இப்படி இவருடைய முகம் கஅபத்துல்லாஹ்வின் பக்கம் முகத்தை திருப்புமாறு அல்லாஹ்வுடைய கட்டளை வராதா என்று எதிர்பார்ப்பதால் வவல்லி வஜ்ஹக ஷத்ரல் மஸ்ஜிதில் ஹராம். இப்ப கஅபாவை நோக்கி தொழு. மைனாவில் இருக்கிறார்கள். அந்த 16 மாசம் போக திருப்பி கட்டளை வந்ததால் தொழுகையில இருந்த மாதிரி ஒன் தி ஸ்பாட் ஒரு தொழுகை இருக்காங்க. நல்லது நசரன் தொழுகை இருக்கும் போதே அந்த யூதர் கிறிஸ்தவர்களுக்கு மாறு செய்யணும் அல்லவா, அவர்களை பின்பற்றக்கூடாது அல்லவா, வஹி வருகிறது. ரசூலுல்லாஹ் மாறிவிட்டார்கள், கிப்லாவை மாற்றி விட்டார்கள். பக்கத்திலே இருந்த இன்னொரு பள்ளியில் உள்ளவர்களுக்கு தெரியாது. அவர் ரசூலுல்லாஹ் தொழுது போட்டு அங்கே குட்டி பள்ளி இருந்து மக்கள் பழையபடி கொண்டிருக்கிறார்கள் பைத்துல் மக்திஸை நோக்கி. அப்போ அவர் சத்தம் போட்டு சொன்னார், கிபிலா, நம்முடைய தொழுகை கிபிலா கஅபாவின் பக்கம் மாற்றப்பட்டு விட்டது என்று சத்தம் போட்டார். அந்த ஸ்பாட்டிலே தொழுதிருந்த இமாமாவும் எல்லாரும் அப்படியே திசையை திருப்பினார் கஅபாவை நோக்கி. அதைத்தான் சொல்வோம் மஸ்ஜிதுல் கிபிலத்தை என்று பார்க்க போவார்கள். இந்த இடத்துல தொழுகையில கிபிலா ரெண்டு கிபிலாவை நோக்கி தொழுது பள்ளி என்று சொல்லி இன்னைக்கு போய் பார்க்கிறீர்கள். அப்ப எந்த அளவுக்கு அவருக்கு இன்றைக்கு நம்ம திட்டம் போட்டு புதுசா நம்மளோட முஸ்லிம் கல்யாணத்தில் எதடா நடைமுறைப்படுத்தலாம் விஷனா அன்றைக்கு என்னதானே குடியிருப்பில் இருந்து தொடர்புதான் 29 வயசு மாப்பிளைக்கு அதுக்கு 29 வகையான பின்பற்ற செய்வதாம். அப்பா என்ன கண்டுபிடிக்கும்? அந்நியர்கள் விஞ்ஞான உலகம் முன்னேறி போவது செவ்வாய்க்கு போக கண்டுபிடிக்கிறார்கள். இவர்கள் கண்டுபிடிக்கிற செல்வம் என்னங்க? சகோதரனே, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு விடயமும் அங்கே அல்லாஹ் ஒரு கட்டளை தனித்துவமானது. இந்த குர்ஆன் சுன்னாவுடைய பிரச்சாரம் தொடங்கியது எதற்காக? தனித்துவமான இஸ்லாமிய மார்க்கம். அதை நாங்கள் இந்த நாட்டிலே எவ்வளவுக்கு நடைமுறைப்படுத்தியிருக்கோம், நடைமுறைப்படுத்துவோம். இங்க வருகிறோம், பொதுவா கேட்கிறோம், கேட்கிறோம், வாயத்தை வந்த குர்ஆன் சுன்னா பேசுவோம். நாங்கள் விரும்பியபடி நடக்கும்போதே ரசூலுல்லாஹ்வுடைய கல்யாண நடைமுறைகள் முன்னாடி இருக்கிறது. குடும்பத்துக்குள்ள விளையாட்டு செய்ய போறாங்களா? சொல்லுங்கள், இப்படி செய்யக்கூடாது, இதை விளக்குங்கள். எத்தனை நடைமுறை இருக்கு கேட்கலையா? விலகு நடங்கள். மாமாவா இருக்கட்டும், மச்சானா இருக்கட்டும், யாராக இருக்கட்டும். ஒரு யூபி கட்சி, ஸ்ரீலங்கா கட்சி, ஜேபி கட்சி, ஒரு ஜேபிக்காரன் நல்லது செய்யறாங்கிறதுக்காக அந்த மேடையில போய் யூபிக்காரன் கூப்பிடுறாங்க. எப்படி கொள்ளுகிற ஊதியா இருக்க தள்ளி அவன் நல்லது செஞ்சாலும் அவன் தள்ளி இருந்து அதுக்குள்ள இடத்தையாவது கொலையை கொடுத்து காய்ச்சிருக்கான். வாழ்க்கை நடந்ததை பார்க்கணும். நல்லது நடந்தாலும் அடுத்தவன் அவன் தான் முன்னுக்காக இவன் விமர்சித்திருக்கான். கொள்கையாள உறுதி. அது முஸ்லிம் அரசியல்வாதி தான், அந்நிய அரசியல்வாதி தான். இதுகளெல்லாம் கொள்கை உறுதி. நம்முடைய மார்க்கம் சகோதரரை உங்களுடைய உயிரை விட மேலானது, உங்களோட பொன்சாதியை விட மேலானது, உங்களுடைய நபரை விட மேலானது, உங்களுடைய பிள்ளைகளை விட மேலானது, பிள்ளைகளை விட அல்லாஹ்வின் கட்டளை மேலானது. அல்லாஹ்வின் கட்டளை இப்ராஹிம் நபிக்கு வந்தது, பிள்ளையை அறு, பிள்ளையை அறு. என்ன செய்தார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்? பிள்ளையா உன் கட்டளையா? அறுக்கிறதுக்கு கத்தி எடுத்தாரா இல்லையா? வெச்சாரா இல்லையா? அதான் மார்க்கம். அந்த இப்ராஹிமை பின்பற்றது பேர் தான் முஸ்லிம். அதுதான் நமது மார்க்கத்துக்கு பேர் மில்லத அபீக்கும் இப்ராஹிம். நம்முடைய மார்க்கத்துக்கு அல்லாஹ் பேர் தன்னுடைய தந்தை இப்ராஹிமின் மார்க்கம். இதை புரிந்து கடந்து அதனால சகோதரர் அறுவடை முடிஞ்சால் இந்த கல்யாணத்தின் பேரால விதவிதமாக அரங்கேறிக் கொண்டிருக்கிறது. நீங்கள் குர்ஆன் சுன்னாவை படிப்பவர்கள், நீங்கள் எந்த ஊராக இருக்கலாம், எவராக இருக்கலாம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருடைய நடைமுறையும் இந்த விடயங்களில், திருமண விடயங்களில் தான், ஏழை விடயங்களில் தான் உங்களுடைய உசிரை விட பெருசாக தெரியும். குடும்பங்கள் பிழை செய்தால் ஒத்துப்போகார். அவர்களை நரக வழியிலிருந்து காப்பாற்றுவதற்கான அனைத்து முயற்சி செய்யுங்கள். வாஹர் தாவானா